பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைய நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கனிதருகிற வாழ்க்கை என்பது இன்றைய நாளிலே அநேகருக்கு அது கிடைக்கக்கூடாத ஒன்றதாக இருக்கிறது. ஆனால் நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் ஒரு கனிதருகிற வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். உங்களுடைய மனைவியை கொண்டு ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் போன்ற கனிகளை உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் அழுகிறவராக இருக்கிறார். அதுபோலவே உங்களுடைய பிள்ளைகளை ஒலிவமர கன்றுகளைப் போல் வைப்பேன் என்று சொல்கிறார். ஒலிவமர கன்று என்பது ஒரு பாதுகாப்பையும் ஒரு வலிமையையும் இந்த இடத்துல கொடுப்பதாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு வலிமையானவர்களாகவும் ஒரு பாதுகாப்பானவர்களாகவும் கர்த்தர் வைப்பேன் என்று சொல்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவருடைய வழி என்பது நாம் சங்கீதம் 1வது சங்கீதத்தில் வாசிப்பது போல அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் விதமான கனிகளையும் ஆசீர்வாதத்தையும் நம் குடும்பத்தில் தருவேன் என்று சொல்கிறார். இன்றைய நாளிலும் கூட நாம் இந்த ஒரு சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்போம். கர்த்தர் தாமே இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளைப் போல ஒரு கனி தருகிற வாழ்க்கையை, ஒரு பாதுகாப்பான வலிமையான ஒரு வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்திற்கு தருவாராக. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருப்பீர்கள்.